السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இன்றைய இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியிலே சீராவின் ஒளியில் அகைதா என்கின்ற தலைப்பில் ஒரு சில செய்திகளை எமக்கு மத்தியிலே ஞாபகப்படுத்துவதுதான் இந்த தலைப்புடைய நோக்கம். அன்புள்ள சகோதரர்களே, நாம் இங்கே அகைதா என்று பேச எடுத்திருக்கக்கூடிய இந்த தலைப்புடைய சரியான வடிவம் என்னவென்று சொன்னால் ஏகத்துவம், தௌஹீத். இதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணுகிய முறை, கொடுத்த முக்கியத்துவம் என்பதை தெரிந்து கொள்வதுதான் இந்த தலைப்பினூடாக நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய பலன். அதே நேரம் ஏன் சீராவின் ஒளியில் தௌஹீத் என்பது பேசப்பட வேண்டும் என்பதை முதலாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். காரணம், பொதுவாகவே ஒரு சில விஷயங்களை நாம் படிக்கிற நேரத்தில் அதனது பின்னணி, அதனது காரணிகள் தெரியாமல் படிக்கிற நேரத்தில் ஏற்படுகின்ற விளக்கத்தை விட எதன் காரணமாக, எப்படி, எந்த சூழலில் என்பதையும் சேர்த்து படிக்கிற நேரத்தில் சில ஃபிக்ஹுகள், சில மார்க்க விளக்கங்கள் எங்களுக்கு அதிகமாக என்ன செய்யும், தெரிய வரும். ஒரு சப்ஜெக்டை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொன்னார்கள் அப்படி என்பதை நாங்கள் விளங்குகிற நேரத்திலும் இந்த கால சூழ்நிலையில் இதன் காரணமாக இந்த பின்னணியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று சேர்த்து விளங்குவதற்கும் இடையில வித்தியாசம் உண்டு. இப்போ உதாரணமாக வலா துல்கூ பி ஐதீக்கும் இலா தஹ்லுகா, உங்களது கரங்களை கொண்டு நீங்களே உங்களை அழிவின் பால் இட்டு செல்ல வேண்டாம் அப்படி என்ற இந்த வசனத்தை சொன்ன, உங்கள் கரங்களாலே நீங்கள் அழிவை தேடிக்கொள்ள வேண்டாம் என்ற குர்ஆன் வசனத்தை நீங்க கேட்டாலும் சரி, யார் கேட்டாலும் முதலாவது எது ஞாபகம் வரும்? சிகரெட் ஞாபகம் வரும், போதை பொருள் என்ன செய்யும் ஞாபகம் வரும், சாராயம் ஞாபகம் வரும். காரணம், உங்கள் கரங்களால் நீங்கள் அழிவை தேடிக்கொள்ளாதீர்கள் என்ற வசனத்தை பார்க்கிற நேரத்திலையும் அப்படித்தான் நமக்கு விளங்குது. அதே நேரத்தில் நம்ம மார்க்க விஷயங்களை ஹராம் விளங்கப்படுத்துகிற நேரத்திலையும் அதைத்தான் நம்ம அடிக்கடி என்ன செய்வோம், சொல்வோம். சீராவோடு சேர்த்து நீங்கள் அந்த செய்தியை பார்த்தீர்கள் என்று சொன்னால், வரலாற்றில் எந்த இடத்தில் இந்த செய்தி சொல்லப்படுகிறது என்பதை பார்க்கிற நேரத்தில் உங்களுடைய விளக்கங்கள் அதிகமாகும். சில பொழுதுகளில் விளக்கத்துடைய கோணமும் மாறும். இவைகளெல்லாம் நிகழ்வதற்கு வாய்ப்புண்டு. ஒரு செய்தியை வரலாற்றின் ஊடாக நாம் தெரிந்து கொள்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்திக்குரிய காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், சஹாபாக்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்கிறார்கள். பத்ர் யுத்தம், உஹது யுத்தம், இது போன்ற யுத்தங்கள் எல்லாம் நடந்து முடிந்த பின்னால ஒரு ஆட்சி எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டு, மதீனால ஒரு இஸ்லாமிய ஆட்சி நிறுவப்பட்டு விட்டது. அந்த நேரத்தில் ஒரு சில நபித்தோழர்கள் பேசிக்கொள்றாங்க, நம்ம எல்லாம் செஞ்சுட்டோம், முடிஞ்ச அளவுக்கு இஸ்லாமிய சமுதாயம் இப்போ ஒரு இடத்துல என்ன செய்யுது, உருவாகிட்டு, இப்போ நம்ம கொஞ்சம் பிஸ்னஸ் வேலைகளை கொஞ்சம் பார்ப்போம், சம்பாதிக்க ஆரம்பிப்போம். இப்போ சமூக பணியெல்லாம் முடிஞ்சது, ஓரளவு என்ன செஞ்சிட்டோம், இஸ்லாமிய சமுதாயத்தை ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துட்டோம். இப்போ நம்ம சமூக பணிகளுக்கு பதிலாக கொஞ்சம் தொழில் விஷயங்களை பார்ப்போம் அப்படி என்று சொல்லி ஒரு சில நபித்தோழர்கள் பேசிக்கொள்கிறார்கள். அப்பதான் அல்லாஹ் இந்த குர்ஆன் வசனம் இறக்குறான், வலா துல்கூ பி ஐதீக்கும் இலா தஹ்லுகா, உங்களை நீங்களே அழிவின் பால் இட்டு செல்ல வேண்டாம் என்ற குர்ஆன் வசனத்தை அல்லாஹ் தஆலா இறக்குகிறான். இப்போ நீங்க சொல்லுங்க, நம்ம சொல்லிக் கொண்டிருந்த அந்த விளக்கத்துக்கும் இந்த காரணத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? இந்த வரலாறு, இதன் காரணமாகத்தான் இந்த குர்ஆன் வசனம் இறங்கிச்சு. எதனால இறங்கிச்சு? நாங்கள் மார்க்க விஷயங்களை இப்போ கொஞ்சம் ஒரு அளவு என்ன தனிச்சுக்கிட்டு மற்ற உலக விஷயங்களை கொஞ்சம் பார்ப்போம், பிஸ்னஸ் செய்வோம், கொஞ்சம் உழைப்போம், மார்க்கத்தை விடுறதில்ல, கொஞ்சம் ஏற்கனவே இருந்த வீரியத்தை எல்லாம் குறைச்சி போட்டு இந்தந்த விஷயங்களை கொஞ்சம் பார்ப்போம் என்று பேசி கொண்டதின் காரணமாகத்தான் இந்த அல் குர்ஆன் வசனம் என்ன செய்தது, இறங்கியது என்று சொல்லி ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். சாராயம் ஹராமாக்கப்படுறதுக்கும் போதைப் பொருள் ஹராமாக்கப்படுறதுக்கும் இந்த வசனத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? சம்பந்தம் இல்லை. அந்த வசனத்துடைய அர்த்தம் அதை சொல்லு, சந்தேகமே இல்லை. ஒவ்வொருவரும் தங்கள் கரங்களால் தேடிக்கொள்கின்ற அழிவை பற்றியும் அந்த வசனம் சொல்லுது, சந்தேகம் இல்லை. ஆனால் இப்ப சீரால இப்படி ஒரு சப்ஜெக்ட் நடந்தது என்பதை சேர்த்து நீங்கள் பார்க்கிற நேரத்தில் எங்களுக்கு ஒரு அளவு விளக்கம் கூடுதா குறையுதா?
ஓரளவு இன்னும் கொஞ்சம் விரிவு என்ன செய்து ஏற்படுகிறது. இந்த வசனத்தை இன்னும் கொஞ்சம் நம்ம விரிவாக என்ன செய்யலாம், விளங்கலாம். இதுக்கு ஒரு இன்னொரு கட்டம் என்ன செய்கிறது இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு சீரா உதவுகிறது. ஏன்னா தலைப்பு என்னன்னு விளங்கணுமே. சீராவின் ஒளியில் தௌஹீத், நம்ம தௌஹீதை தானே பேச போறாரு, சீரானதை விடலாமே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதனால சீராவின் ஒளியில் தௌஹீத் அப்படி என்று சொன்னால் நம்ம அன்றாடம் விளங்கக்கூடிய செய்திகளை சீரால நீங்க அந்த வரலாற்று ஒளியோடு தேடி பார்க்கிற நேரத்தில் குறிப்பாக ஒரு சில விஷயங்கள் கூடுதலாக நமக்கு என்ன செய்யும், தெரிய வரும். ஒரு சில விஷயங்கள் கூடுதலாக விளங்கும். ஒரு சில முடிவுகளை நாங்கள் ஒரு யோசனையோடு எடுப்பதற்கு இது பிரயோஜனமாக இருக்கும். தௌஹீத் பிரச்சாரத்திலே இந்த சீராவுடைய அந்த கட்டங்கள் நம்ம புரியாததனால் சில நேரங்களில் நாம் அன்றாட தவ்வாவுடைய களத்திலே கூட நிறைய பிழை விடுவோம். இந்த தவ்வாவுடைய களத்தில் கூட நிறைய பிழை விடுவதற்கு இந்த சீராவை பற்றிய பார்வையின்மையும் ஒரு காரணமாக இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் நம்ம அதாவது இஸ்லாம் அந்த தௌஹீதை எப்படி அந்த சீராவுடைய இடத்திலே வைத்து பார்த்திருக்கிறது என்று பார்க்கிற பொழுது உண்மையிலே அற்புதமாக இருக்கிறது. எல்லா சீராவுடைய செய்திகளையும் தௌஹீதோடு சம்பந்தப்பட்ட எல்லா சீராவுடைய செய்திகளையும் இங்கே சொல்ல முடியாது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட செய்திகளை இந்த இடத்திலே நான் சொல்வதன் மூலம் உங்களால் அதை புரிந்து கொள்ள முடியும். எங்களுக்கெல்லாம் தெரியும். இப்போ உதாரணமாக நம்ம இதோட சம்பந்தப்பட்ட ஒரு உதாரணத்தை சொல்கிறது. நபிமார்கள் எல்லாம் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட நோக்கத்தை நாம் சொல்கிற நேரத்தில் என்ன சொல்வோம், எல்லோரும் ஏகத்துவத்தை சொல்வதற்காகத்தான் அனுப்பப்பட்டார்கள், எல்லோரும் ஏகத்துவத்தை சொல்வதற்காகத்தான் அனுப்பப்பட்டார்கள் என்பதை நம்ம சொல்லுவோம். எல்லோரும் அனுப்பப்பட்ட அந்த செய்தியை பேசுவது என்பது சீரா. நபிமார்கள் எல்லாம் வந்தார்கள், என்ன செய்தார்கள் என்பது பேசுவது சீரா. அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொல்ற நேரத்தில் நம்ம ஏகத்துவத்தை செய்தார்கள் என்று சொல்கிறோம். இது பேர் என்ன, தௌஹீத். அப்ப வரலாறையும் தௌஹீதையும் இணைச்சு இந்த வசனம் சொல்லுது. வலக்கத் பஅஸ்னா, நாங்கள் அனுப்பினோம், ஃபீ குல்லி உம்மத்தின், ஒவ்வொரு சமுதாயத்திலும், ரசூலன், ஒரு தூதரை, அனி அபுதுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள், வஜ்தனிபுத் தாகூத், இறைவன் அல்லாமல் வணங்கப்படுகின்றவற்றை நிராகரியுங்கள் என்பதை சொல்ல ஒவ்வொரு சமுதாயத்திலும் ஒரு தூதரை அனுப்பினோம். இந்த வசனத்தை இதுக்கு தவிர வேற எதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கணுமா? நம்ம யூஸ் பண்ணது இல்லை. எதுக்கு தவிர, இந்த பகுதிக்கு தவிர வேற எதுக்கு யூஸ் பண்ணதில்லை. காரணம், இந்த வசனம் சீராவோடு எங்க சம்பந்தப்படுது அப்படின்னா நமக்கு தெரியல, அல்லது நம்ம அது சம்பந்தமாக சிந்திக்கல. இப்படி ஒரு கோணத்தில் நம்ம சிந்திக்க ஆரம்பிச்சோம்னு சொன்னால் நிறைய விளக்கங்கள் கிடைக்கும். இப்போ உதாரணமா இதிலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ள முடிந்த ஒரு செய்தியை நான் சொல்றேன். எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்குது. நபிமார்கள் எல்லா மொழியிலையும் அனுப்பப்பட்டாங்க, எல்லா சமுதாயத்திலையும் அனுப்பப்பட்டாங்க. அப்படி என்று சொன்னால் ஆதி மொழிகள்ல ஒன்றாக தமிழ் கருதப்படுது. தமிழ்ல ஒரு நபியை காணாம அப்படி ஒரு சந்தேகம் இருக்குதா? இல்லை, எல்லாருக்கும் தமிழ்லேயும் ஒரு நபி வந்திருந்தா இப்புள்ள பிரச்சனைகள் ஓரளவாவது கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வுல ஒவ்வொரு லாங்குவேஜ்லையும் ஒவ்வொரு நபிமார்கள், ஒவ்வொரு சமுதாயத்திலும் ஒரு நபிமார் வந்துட்டு நம்ம நினைக்கிற தமிழ்ல வந்ததை காணவே நினைக்கிறோம். ஆனா இந்த வசனத்தை ஒருவர் சரியாக நம்பினால் அவர் உறுதியாக ஒரு விஷயம் சொல்லலாம், இந்த மொழியிலும் ஒரு நபி நிச்சயம் வந்தது என்ன செய்வாரு, இருப்பாருன்னு உறுதியா சொல்லலாம். சொல்லலாமா, சொல்ல முடியாதா? ஏன் அல்லாஹ் தஆலா சொல்றானா, வலகத் பஅஸ்னா, நாங்கள் அனுப்பினோம், ஃபீ குல்லி உம்மா, ஒவ்வொரு சமுதாயத்திலும் அனுப்பினோம்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த வசனம் ஒவ்வொரு சமுதாயத்திலும் அல்லாஹ் தஆலா ஒரு தூதரை அனுப்பினான்னு சொல்றான். ஹீப்ரு மொழியை விட தமிழ் மொழி எந்த வகையிலும் குறைஞ்சதில்லை. ஹீப்ரு மொழியை விட தமிழ் மொழி எந்த வகையிலும் குறைஞ்சதில்லை. இன்னும் சொல்ல போனால் அதிகமான இடத்துல இருக்குது. அப்படியாக இருக்கக்கூடிய ஒரு மொழியில் அல்லாஹ் தஆலா நிச்சயமாக என்ன செய்தான், ஒரு தூதரை அனுப்பித்தான் இருப்பான்னு சொல்லலாம். இப்படி சொல்வதற்கு இந்த வசனம் எங்களுக்கு துணை நிற்கிறது என்றால், இப்ப நம்ம தௌஹீதை பேசுகிற நேரத்தில் இந்த இடத்துல சம்பந்தப்படுறது என்ன, சீரா என்றது, வரலாறு என்றது என்ன செய்து சம்பந்தப்படுகிறது. இப்படி நீங்கள் சம்பந்தப்படுத்தி யோசிக்கிற நேரத்தில் வெறுமனே வரலாறு தெரிவது மட்டுமல்ல, வசனங்களை சரியாக புரிந்து கொள்வது மட்டுமல்ல, நாம் பிரச்சார களத்தில் விடுகின்ற, இன்றைய தவா களத்தில் விடப்படுகின்ற ஏராளமான தவறுகளும் என்ன செய்யும், நம்ம செய்யறது பிழை அப்படி என்பதை உணர்த்துவதற்கு பல உதவிகளை இந்த சீராவுடைய செய்திகள் என்ன செய்யும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இது ஒரு துவக்கமாக, அதாவது சீராவின் ஒளியில் தௌஹீத் எப்படி நாம புரிந்து கொள்வது, எந்த புதுசா ஒன்றும் புரிஞ்சு கொள்ள போறது இல்லை, ஏற்கனவே புரிஞ்ச ஒன்றையும் நம்ம பிழை என்று சொல்ல போறதும் இல்லை. ஆனால் சில தவாவுடைய அணுகுமுறைகள்ல சில அதாவது சில நடைமுறைகள்ல நம்ம சில தவறுகளை விடுகிறோம் என்பதை உணர்த்துவதற்கு இது என்ன செய்யும், உதவும் என்பதை நாங்கள் ஆழ் மனதில் முதலாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, அன்புள்ள சகோதரர்களே,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை நாங்கள் முழுமையாக பார்ப்போம் என்று சொன்னால் ஆரம்பம் தொடக்கம் கடைசி வரைக்கும் இது மிக பிரதானமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஏகத்துவம் என்ற மூச்சே ஒழிக்கப்பட்டிருந்த அந்த ஆரம்பம் தொடக்கம், ஏகத்துவம் தான் மூச்சு என்று முடிவெடுத்த அந்த கடைசி நாள் வரைக்கும் ஏகத்துவத்தை பிரச்சாரம் செஞ்சதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டிஃபரெண்டே இருக்கல. இது முதல் செய்தி. எப்படி ஏகத்துவத்துல மூச்சே இல்லாத காலம் இருக்குது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தௌஹீதை இந்த மக்களுக்கு சொன்னதும், ஏகத்துவமே மதீனாவில் முழுமையாக இருந்துச்சே, அந்த காலத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தௌஹீதை சொன்னதை நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டுக்கும் ஒரே அழுத்தத்தோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. இது சீராவா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பிச்ச அந்த 40வது வயதுல ஆரம்பிச்ச ஏகத்துவ பிரச்சாரமும் 63வது வயதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஏகத்துவ பிரச்சாரம் முடிந்து அந்த மரணிக்கின்ற அந்த இடத்தையும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டுலயுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? இந்த ஏகத்துவத்துக்கு அதே வலு, அதே வலிமை, அதே பிரச்சார முறை, அந்த மாதிரியே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்திருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்படி என்றால் நம்ம ஒரு செய்தி பெற்றுக்கொள்கிறோம் அந்த வரலாற்றினூடாக. என்னென்றால் ஒரு முஸ்லிம் எப்பொழுதுமே தௌஹீது செதஞ்சிருமா என்கின்ற ஒரு சிந்தனை அவன்கிட்ட இருந்துட்டே இருக்கணும். தௌஹீது அந்த கொள்கை நம்மளை விட்டு சிதைந்து விடுமா, எங்கள் உள்ளத்தை விட்டு போய் விடுமா, ஏகத்துவத்திலே நான் ஷிர்க்குக்கு மாறிடுவேனா, அப்படி என்ற ஒரு இது இருக்கணும். ஆனா நீங்க நிறைய பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மள சிறுக்க இனி என் பரம்பரையே நினைச்சு பார்க்காத மாதிரி தான் கொஞ்சம் பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எப்படி என்ன விடு, என் பரம்பரை 4-5 பரம்பரைக்கு குடும்பத்துக்குள்ளே செருக்கு வராத அளவுல அந்த அளவுக்கு நான் உறுதியா என்ன செஞ்சுட்டேன், எல்லாத்தையும் செஞ்சுட்டேன் என்ற மாதிரியான ஒரு உணர்வு தான் நிறைய பேர் இடத்துல இருக்குது. ஆனால் சீரால பார்க்கிற நேரத்தில் அப்படி விளங்கலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் முக்கியமான நபித்தோழர்கள் எல்லாம் இருக்கிற இடத்தில் கூட ஏகத்துவத்தை பயந்துதான் ரசூலாங்க பேசுறாங்க. ஆரம்பம் அப்படித்தான், கடைசியும் அப்படித்தான். ஆரம்பமும் அப்படித்தான், கடைசியும் அப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், பேசுகிறார்கள் என்பதை பார்க்கிற நேரத்தில் ஏகத்துவ விஷயத்தில் ஒருவர் எப்படி இருக்க வேண்டும் என்ற நிறைய விளக்கங்கள் கிடைக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் அப்படி பயப்படுகிறார்கள் அப்படி என்றால் ஒரு உதாரணத்தை சொல்லி நான் சில வரலாற்று செய்திக்கு வரேன். நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் தௌஹீதை விளங்கி ஷிர்கு, தர்கா வணக்கம், இணை வைப்பு, தாயத்து, தட்டு, தகடு இது போன்ற நம்பிக்கைகள் எல்லாமே கூடாது அப்படி என்றதை விளங்கி ஒரு சைட்ல உறுதியா இருப்பாங்க. ஆனா அல்லாஹ் தஆலா அவருக்கு எந்த சோதனையும் கொடுத்திருக்க மாட்டான். தௌஹீதுக்கான எந்த சோதனையும் கொடுத்திருக்க மாட்டான். அவருக்குள்ள சோதனை குடும்பம் எதிர்த்திக்கும், ஊர் எதிர்த்திக்கும், அதெல்லாம் நடந்திருக்கும். தௌஹீதுக்குரிய சோதனைன்றது அதல்ல, இது ஒரு சோதனை. அவரே குழம்பி போற அளவுக்கு ஒரு சோதனை வரும். அதுல அவர் என்ன செஞ்சிருக்க மாட்டார், அகப்பட்டிருக்க மாட்டார். 10 வருஷம் உறுதியா இருந்திருப்பார். நிறைய பேருடைய உறுதியில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் நான் வட்டி எடுக்காமல் 20 வருஷம் உறுதியா இருக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் நம்மளுக்குள்ள இருப்போம். நான் இதுவரைக்கும் ஒரு கொலை கூட செஞ்சதில்லை அப்படியெல்லாம் ஐக்கியமா இல்லையா? அது மாதிரி இதெல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான சூழ்நிலை தப்பியவர்கள் அல்ல, இன்னும் சூழ்நிலையே வரல, அந்த சூழ்நிலை வரல. இதே மாதிரி 20 வருஷம் நான் எந்த விதமான ஷிர்க்லையும் ஈடுபட்டது கிடையாது, அதை நினைச்சு பார்த்ததும் கிடையாதுன்னு ஒருத்தர் இருப்பாரு. அல்லாஹ் தஆலா அவர் ஏன் அப்படி உறுதியாக்கிறாருன்னா அவருக்கு இன்னும் பிரச்சனை வரல. பிரச்சனை என்ன வரல. ஒரு 20வது வருஷம் ஒரு பிரச்சனை அல்லாஹ் கொடுப்பான். உறுதி என்றது அங்கதான் தெரிய வரும். உறுதி எங்க தெரிய வரும்? பிரச்சனையை போதும் தனிப்பட்டதையா நீங்க வீட்டுல இருந்து யோசிச்சு பாருங்க. நீங்க பொறுமையாளனா கோபக்காரராண்டு ஒருத்தர் தனியா இருந்து யோசிச்சு பாருங்க. எல்லாருக்கும் என்ன மாதிரி ஒரு பொறுமையானவன் இந்த உலகத்தில் இருக்க வாய்ப்பே இல்லடான மாதிரி தான் படும். ஏன்னா சண்டை பிடிக்கிறதுக்கு அந்த நேரம் பக்கத்துல யாரும் இல்லை. அதனால நம்ம உச்சகட்ட பொறுமையா இருக்கிற மாதிரி தான் மனசுல சிந்தனையில வரும். சண்டை பிடிக்கிற டைம் தான் நீ பொறுமையாளனா இல்லையான்ற என்ன செய்யலாம், முடிவெடுக்கலாம். தனியே இருந்து பார்த்தா நான் தான் பணிவாளன், நான் தான் பொறுமையாளன், நான் தான் இறக்கமானவன், என்னை விட்டு ஆள் இல்லைன்ற மாதிரி தான் தனியே இருந்தா இருக்கு. மோதிரத்துக்கு ஒத்தம் வந்தா தான் கோபக்காரனா, பொறுமையாளனா, விட்டு கொடுக்கிறவனா எல்லாம் விளங்குறது அடுத்த கட்டத்துல தான். அதே மாதிரி நான் தௌஹீதுல உறுதியாகிறேன் நினைக்கிறவருக்கு ஒரு சோதனை வந்தால்தான் அது விளங்கும். ஊர்ல எல்லாம் இந்த பைத்தியம் அப்படி இப்படி ஜின் பிடிச்சி அப்படி என்ன பிரச்சனை எல்லாம் வந்திருக்கும், அதெல்லாம் ஷிர்க்குன்னு சொல்லி உறுதியா இருந்திருப்பாரு. குடும்பத்துக்குள்ள வைஃபுக்கு அப்படி ஒரு பிரச்சனை வந்துடும், அல்லது பிள்ளைக்கு அப்படி ஒரு பிரச்சனை வந்துடும். இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டல் அங்க இங்க எல்லாம் போய் பாட்டு வந்தாச்சு. இன்னும் ஒரு டிஃபரெண்டான பிரச்சனை, திடீர்னு எழுப்பி கத்துறது, விட்டு ஓடுறது, இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை என்ன செய்து போகுது. இப்ப என்ன செய்யும், வீட்டுல இருந்து ஒருத்தர் வருவாரு, இங்க பாருங்க நோய்க்கும் பார்க்கணும் பேய்க்கும் பார்க்கணும், நோய்க்கும் பார்க்கணும்
பேய்க்கு பார்க்கணும், நோய்க்கெல்லாம் போய் பார்த்தாச்சு, ஒன்றும் சரி வரதில்லை, இதுக்கும் கொஞ்சம் எதுக்கும் பார்த்துக்கங்க. நான் இந்த விஷயத்தில் நான் ஒரு நாள் ஈடுபட மாட்டேன், இதெல்லாம் ஷிர்க் அப்படின்னு சொல்லுவார். இதுதான் முதல் கட்டம். அப்படியே ரெண்டாவது நிலைமை மோசமாக போய் ஒரு 6 மாசத்துல படுமோசமான நிலைமைக்கு மருந்தெல்லாம் எடுக்கிறாங்க. ஆனால் இந்த பேய்க்கு பார்க்குற குரூப் கூடாது தானே. அந்த 2-3 தடவையில வந்த பின்னால ஒருத்தர் வருவார் குடும்பத்தில், இப்படியே போனீங்கன்னா மவுத்தாகினா உங்களோட தலையில தான் வந்து விடியும், நீங்க தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்ற ஒரு இடம் வரும். அப்படி சொல்லப்படுற நேரத்தில் உள்ளத்தில் கொஞ்சம் ஒரு ஆட்டம் கொண்டு வரும், உள்ளத்தில் கொஞ்சம் ஒரு ஆட்டம் கொண்டு வரும். அப்போ அவரே சொல்லுவார், சைத்தான் அப்படித்தான் ஆள் அனுப்புறது. அவரே சொல்லுவார், நீங்க ஒன்றும் யோசிக்காம பேசாம இருங்க, நானே கூட்டிட்டு போனதா இருக்கட்டும், நானே கூட்டிட்டு போனதா இருக்கட்டும், நீங்க தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு, நான் பொறுப்பு இல்லைன்ட்டு அவர் கொஞ்சம் ரோசமாகவும் கொள்கை விடாத மாதிரியும் போயிடுறது, ஊருக்கே தடுக்கிறது. குடும்பத்துக்குள்ள வந்த உடனேயே நீங்க தான் பொறுப்பு, இதுக்கெல்லாம் நான் இதுக்கு சம்பந்தம் இல்லை, வேண்டிய செஞ்சுங்க அப்படின்ட்டு போயிடுறது. அப்ப என்ன, ஒரு வேளை குணமாயிட்டா நம்மளோட பிரச்சனை என்ன செஞ்சிடும், முடிஞ்சிடும், கூட்டிட்டு போயிடுவாங்க. எதையோ நடந்து குணமாகிடும், எதையோ நடந்து என்ன செஞ்சிடும், குணமாகிடும். முதல் ஆட்டம் இவர் உள்ளத்துல என்னது, முதலாவது ஆட்டம் ஆடும். நான் இவ்வளவு உறுதியா இருந்தேன், இப்படி குணமாகும்னு எதிர்பார்க்கவே இல்லையே, குணமாகினது நல்லதுதான், அது வேற விஷயம், ஆனா இப்படி ஒரு குணமாகும்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு ஒரு ஆட்டம் ஒரு ஆடும். அப்ப அந்த பேய்க்கு பார்க்குறவர் வந்து கேட்பாரு, என்ன என்ன சொன்னீங்க, குணமாகாது அது இதுன்னு சொன்னீங்களே அப்படி என்று கேட்ட உடனேயே, அது அப்படித்தான் சில நேரத்தில் சைத்தான் அந்த மாதிரி வச்சிருவான் அப்படி இப்படி சொன்னாலும் ஒரு பதில் இருக்காது. நாளைக்கு எந்த மஜ்லிஸ்ல உட்கார்ந்தாலும் இந்த ஜின் சார்பு பிரச்சாரகரா யார் மாறுவாரு, இவர் தான். உட்கார்ந்துட்டு பேசிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த ஜின் பிடிக்கிறது அதெல்லாம் பொய்யப்பான்னு யாராவது சொன்னா அப்படி சொல்லாதீங்க, எங்கட வீட்டில் நடந்த சம்பவத்தை நான் சொல்றேன் கேளுங்க, இது நான் வந்து உறுதியா இருந்தால்தான், இன்றைக்கு நான் உறுதி தான், இந்த சம்பவத்தை கேளுங்க என்று சொல்லி எல்லார உள்ளத்திலையும் பலகீனத்தை பிரச்சாரம் செய்யறவரா யார் மாறுறாரு, இவர் தான் மாறு. இது உண்மையான சம்பவம் சமுதாயத்தில் நடக்கிற. அப்ப எங்க உறுதி என்ன நடக்குது, 20 வருஷம் வந்த உறுதி என்றது உனக்கு வந்தா விளங்கும், உனக்கு வந்தா என்ன அது விளங்கும் என்பதை புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் தனக்கு வார டைம்ல தான் அந்த ஆய்வையே பலப்படுத்துறது, மற்றவனுக்கு வார டைம்ல ஆய்வெல்லாம் இல்லாம சொல்லிடுறது. தனக்கண்டு வந்தா அப்ப பார்க்கணும் இந்த ரிசர்ச், விளங்கிட்டா? தனக்கண்டு வார டைம்ல அது அப்படி உண்மையிலே கன்ஃபார்ம் தானா, ஹலால் தானா, ஹராம் தானா அப்படின்னு அந்த நேரத்தில் தான் என்ன செய்யுது, மிகவும் உறுதியாக கன்ஃபார்ம் பண்றது. இது ஒரு மனநிலை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, இந்த செய்திகள் எல்லாம் சமுதாயத்தில் பார்க்கிற நேரத்தில் நாம் ஒன்றை உணர்கிறோம், ஒரு மனிதன் அனுதினமும் சீராவில் நீங்க படிச்சீங்கன்னா அடிக்கடி பயந்து பயந்து இறைவனிடத்திலே உறுதி கேட்க வேண்டிய ஒரே அம்சமாக நாம் எதை பார்க்கிறோம்டா, எதை, இந்த ஏகத்துவத்தை தான் பார்க்கிறோம். அதுக்கு தான் ஷைத்தான் இலக்கு வச்சுக்கண்டே இருப்பான். அது நம்ம இப்போ உறுதியாகிட்டோம், எந்த விதமான ஆட்டமும் காண முடியாது அப்படி என்றெல்லாம் எதுவுமே இல்லை. நம்ம உறுதியா இருக்கணும், அது உண்மை. ஆனால் எந்த செகண்டும் எந்த நிமிடமும் ஒரு முஃமினை ஷைத்தான் அந்த இடத்துல அடிச்சு என்ன செஞ்சிடலாம், கீழே வீழ்த்தி விட வாய்ப்புண்டு என்று சொல்லி எப்பொழுதும் ஏகத்துவ விஷயத்தில் எப்பொழுதுமே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்கிறார்கள், வஜுனுபுனி வபனிய அன் நஅபுதல் அஸ்னாம், என்னையும் என் பிள்ளைகளையும் சிலைகள் வணங்குவதை விட்டு தூரமாக்குவாயாக. நம்ம இன்றைக்கா இந்த துஆ கேட்டிருப்போமா? என்னையும் என் பிள்ளைகளையும் சிலைகளை வணங்குவதை விட்டு தூரமாக்குவாயா. பிள்ளைகள் யாரு? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். எது வணங்க கூடாதுன்னு துஆ கேட்கிறாரு? சிலைகளை. நம்ம சும்மா ரோட்ல ஒரு சிலையை பார்க்கிறோம், யா அல்லாஹ் என்ற பிள்ளைகள் இந்த சிலையை வணங்கிடக்கூடாது, என்னைக்காவது துஆ கேட்டீங்களா? நான் இந்த பரம்பரையே வணங்காது, அந்த பக்கம் இந்த பரம்பரையே என்ன செய்யாது, அந்த பக்கம் போகாது என்ற உணர்வோடு தான் நம்ம இருப்போம். ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து துஆ என்ன? வஜுனுபுனி வபனிய அன் நஅபுதல் அஸ்னாம், என்னையும் என் பிள்ளைகளையும் சிலைகளை வணங்குவதை விட்டு தூரமாக்குவாயா. யோசிச்சு பாருங்க, ஒரு நன் முஸ்லிம் ஒரு புள்ள யூனிவர்சிட்டிக்கு போகுது, எல்லாரையும் சொல்ற உதாரணத்துக்கு, ஒரு நன் முஸ்லிமோட பழகுது, காதல் ஏற்படுகிறது, திருமணமாக மாறுகிறது, குடும்பம் அங்கீகரிக்கல, அந்த நன் முஸ்லிம் பிள்ளையோட ஓடிட்டார். அந்த பிள்ளை ஓடி திருமணம் முடிச்சு வாழ்றான். வாழ்ற டைம்ல 2 பேரும் ஒன்றுக்கு ஒருவர் அன்பானவர்கள். அன்பானவர் என்பதனால கணவனுடைய மனசை முறிக்கலாம சேச்சுக்கோ விகாரைக்கோ போக ஆரம்பிக்கிறான். போனது இணை வைக்கிறதுக்கு அல்ல, கணவனுடைய மனசை முறிக்கலாம் அங்க போறான். கணவனும் மனைவிக்காக பள்ளிக்கு என்ன செய்யறான், வாரான். இப்படியே போற நேரத்தில் அந்த பெண்ணுக்கு ஒரு சிந்தனை, என்ன பெருசா தவறு செய்யறாங்க அவங்க,
அங்க என்ன பெரிய தவறு செய்யறாங்கன்ற சிந்தனை வருது. இன்னொரு 5 நிமிஷம் பாத்தீங்கன்னா நாளைக்கு கிறிஸ்தவரா என்ன செய்யற அந்த புள்ள மாறிக்குது. நினைச்சு பார்த்தோமா? போறதுக்கு பல வழி இருக்கு. போவதற்கு அவங்க விளங்கித்தான் போகணும்ன்றது இல்ல, போய் விளங்கலாம். எப்படி விளங்கித்தான் போகணும்ன்றது இல்ல, அங்க போய் அந்த தவறான விஷயங்களை சரி என்று விளங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வஜுனுபுனி வபனி அன் அபுதல் அஸ்னாம், என்னையும் என் பிள்ளைகளையும் சிலை வணங்குவதை விட்டு தூரமாக்குவாயாக. எனவே நம்ம என்ன புரிஞ்சு கொள்ளணும் அப்படி என்று சொன்னால், ஏகத்துவத்தில் அசைவு இருக்கிறது எப்பொழுதும் ஏற்பட்டு விடலாம். அது நான் மற்ற எல்லாம் நல்ல உறுதியா இருந்துட்டு இருக்கும். இந்த ஏகத்துவத்தில் அசைவு இருக்கிறது, அது எப்பொழுதும் ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டு விடலாம். நீங்க மற்ற பிரச்சனைகள் எதை எடுத்து பார்த்தாலும் சரி, அது அந்தந்த நிமிஷத்தோட பிரச்சனை தான். ஏகத்துவம் தான் உங்களோட இறுதி மூச்சு வரைக்கும் இருக்க வேண்டிய ஒரு சப்ஜெக்ட். ஏகத்துவம் தான் இறுதி மூச்சு வரைக்கும் இருக்க வேண்டிய சப்ஜெக்ட். மற்ற பிரச்சனைகள், சட்ட பிரச்சனைகள், அதெல்லாம் நீங்க எடுத்து பாருங்க, இறுதி மூச்சு வரைக்கும் சம்பந்தம் இல்லாது. ஒன்று பிறக்கக்குள்ள சம்பந்தம், இன்னொன்று என்ன வளரக்குள்ள சம்பந்தம், இன்னொன்று திருமணத்துல சம்பந்தம், இன்னொன்று விவாகரத்துல சம்பந்தம், குழந்தை வளர்ப்பு, இப்படித்தான் இருக்கும். அனுதினமும் நீங்கள் பருவ வயது அடைந்த நேரத்திலிருந்து மௌத்து வரைக்கும் சம்பந்தமான விஷயங்கள் ஒன்றுதான் என்ன ஏகத்துவம் என்றது. எனவே ஏகத்துவம் என்ற விஷயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீராவை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரே சரிசமமான முக்கியத்துவம் எல்லா சூழ்நிலையிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரே சரிசமமான முக்கியத்துவம் எல்லா சூழ்நிலையிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஃபிக்ஹ் எங்களுக்கு சீராலிருந்து கிடைச்சதுனால், இந்த சீராலிருந்து இந்த விளக்கம் நமக்கு கிடைச்சதுன்னா, நம்ம அலட்சியமா இருப்போமா? நம்ம உறுதியான விஷயத்துல அலட்சியமா இருந்துருவோம். உறுதியான விஷயத்துல என்ன செஞ்சிருவோம்? அலட்சியமாக இருந்துருவோம். அலட்சியமாக இருப்போமா? இந்த விளக்கம் கிடைச்சா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரு ஆரம்ப நிலையையும், நடுவில் ஒரு பகுதியையும், கடைசியில் ஒரு பகுதி, நான் 3 உதாரணம் சொல்றேன் சீரால என்று பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்யறதுக்கு, இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்யறதுக்கு மக்கால ஆரம்பிச்ச நேரத்தில் அவசரமா ஈஸியா அந்த மக்கள் இஸ்லாத்துக்கு வாரதாக இருந்தா, நல்ல விஷயத்தை சொல்றதா இருந்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொல்லி இருக்கணும்? அந்த மக்கள் கெட்ட விஷயங்களை செய்து கொண்டிருந்த மக்கள் தான், இணை வைப்பு, அதே போல அஹ்லாக் இல்லாத வாழ்க்கை, இதெல்லாம் இருந்த மக்கள் தான். ஆனா நல்ல பண்புகளை விரும்பினார்களா இல்லையா? ரசூலுல்லாஹ்வை பார்த்து என்ன சொன்னாங்க? சாதிக், உண்மையாளன், அல் அமீன், நம்பிக்கையாளன் அப்படின்றெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்களா இல்லையா? அப்ப நல்லது. பொதுவாக எல்லாரும் நல்லவர்களை சாலிஹீன்களை விரும்புவாங்க, முஸ்லிஹீன்களை விரும்ப மாட்டாங்க. சாலிஹீன்களை விரும்புவார்கள், முஸ்லிஹீன்களை விரும்ப மாட்டாங்க. சாலிஹீன்கள் என்ன? கெட்டவனும் சாலிஹீன்களை விரும்புவான், கெட்டவனும் நல்லவனை விரும்புவான். சாராயம் குடிக்கல, இவன் சாராயம் குடிக்கிறான், சரியா? நல்ல முறையில் இவன் தொழல, அவன் தொழுறான். இந்த கெட்ட மனிதன் அந்த நல்லவனை விரும்புவான். சாலிகான மனிதன் எப்ப விரும்ப மாட்டான் தெரியுமா? முஸ்லிஹா மாறினா. முஸ்லிஹா என்ன? நீனும் தொழு அப்படின்னா தான் பிரச்சனை அவனுக்கு. எப்ப பிரச்சனை மாறும்? அவன் நல்லவனா இருந்தா அவனுக்கு பிரச்சனை இல்லை. அவனோட அந்த மனுஷனோட வாழ்றது ஒரு சந்தோஷம்டா அப்படின்னு இவன் அவனோட போயிட்டு இருப்பான். ஆனா நீனும் தொழு, நீ சாராயம் குடிக்க திரும்பினா தான் பிரச்சனை உலகத்துல. இதான் எல்லா இடத்துல. ரசூலுல்லாஹ் 40 வயசு வரைக்கும் சாலிகான மனிதர், 41 முஸ்லிம் சீர்திருத்தவாதி. அங்கதான் பிரச்சனை ஆரம்பிச்சது. அங்கதான் என்ன பிரச்சனை ஆரம்பிச்சு? ரசூலுல்லாஹ் சீர்திருத்தத்தை என்னைக்கு கையில் எடுத்தாங்களோ அங்கதான் பிரச்சனை. அது வரைக்கும் ரசூலுல்லாஹ் எதை சொல்ல போனாங்களோ அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா பிரச்சனை இல்லை. பிரச்சனை இருந்துச்சா? 40 வருஷம், 41வது வருஷம் ரசூலுல்லாஹ் எதை சொன்னார்களோ அதைத்தான் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனா பிரச்சனையே இருக்கல. ரசூலுல்லாஹ் சிறுக்கு வைக்கல, இணை வைக்கல, எதுவும் இல்லை. சரியா தான் இருந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா பிரச்சனையா இருக்கல. மற்றவனுக்கு சொன்ன பொழுதுதான் அது பிரச்சனை ஆயிடுச்சு. இந்த இடத்துல கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல குணாதிசயங்களை பிரச்சாரம் செய்திருந்தா அந்த மக்கள் ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். நல்ல குணாதிசயம் என்ன? உண்மை சொல்லுங்க, பொய் பேச வேண்டாம், சாராயம் அருந்த வேண்டாம், இப்படி ஏதாவது சொல்லி இருந்தா அந்த மக்கள் நல்ல முறையில வரவேற்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு இடத்தை என்ன செஞ்சிருப்பாங்க? கொடுத்திருப்பாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையெல்லாம் பார்க்காம முதலாவது என்ன சொன்னார்கள்? நான் அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ் என்னை அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்ற செய்தியை சொல்வதற்காக அனுப்பி இருக்கிறான்னு சொன்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலா அந்த சமுதாயத்துல பலவிதமான மார்க்கத்துக்கு முரணான விஷயங்கள் இருந்தும் கூட முதலாவது சொன்ன செய்தி என்ன அப்படின்னு சொன்னால் ஏகத்துவம். ஆனால் மற்றவைகளை சொன்னால் எடுபடுவதற்குரிய எல்லா வாய்ப்பும் அங்க இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் உண்மையை மட்டும் பிரச்சாரம் செய்திருந்தாங்கன்னா, உண்மை சொல்லுங்கள் அப்படின்னு பிரச்சாரம் செஞ்சிருந்தா ஒரு 50 விதமானவங்க அவசரமா என்ன செஞ்சிருக்கலாம்? அவர் சொல்றது சரிதான் அப்படின்னு வந்திருக்கலாம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதெல்லாம் டச் பண்ணாம
அந்த கிரௌடு நம்மகிட்ட வந்து சேரணும்ன்றதெல்லாம் யோசிக்காம எப்படிப்பட்ட விஷயத்தை சொல்ல வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிச்சு முதலாவது சொன்ன விஷயம் என்ன? அல்லாஹ்வை மாத்திரம்தான் நீங்கள் வணங்க வேண்டும், இந்த சிலைகளை எல்லாம் வணங்கக்கூடாது, தலைவர்களை எல்லாம் கடவுளாக எடுக்கக்கூடாது என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது நமக்கு தெரியும், வரலாற்றில் நம்ம படித்திருக்கிறோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், இதே அழுத்தத்தை, இந்த அழுத்தம் இருக்குது, இது யாருக்கு கொடுத்தது? அபூ ஜஹலுக்கு, அபூ லஹபுக்கு, உத்பாவுக்கு, ஷைபாவுக்கு, அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹு எல்லாருக்கும். அவங்கள யாரும் இஸ்லாத்துல இல்ல, இவர்கள் இஸ்லாத்தை நிராகரித்தவர்கள், அவங்க இஸ்லாத்தை தெரியாதவர்கள். ஆனா இவங்க எல்லாருக்கும் சொல்லப்பட்ட பிரச்சாரத்துல அதே வீரியத்தை ரசூலுல்லாஹ் கடைபிடிச்சாங்க. அதுக்கு பின்னால் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹு போன நல்ல நபித்தோழர்கள்லாம் வந்துட்டாங்க. வந்த பின்னால் அவர்கள்ட்ட ஏகத்துவத்தை ரசூலுல்லாஹ் சொல்ற நேரத்தில் கூட அதைத்தான் என்ன செஞ்சாங்க? கடைபிடிச்சாங்க. அதுதான் வரலாற்றை நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பகுதி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியாவுக்கு வராங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியாவுக்கு வருகிறார்கள். அந்த ஹுதைபியாவுடைய இதை நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெருங்கொண்ட நபித்தோழர்களோடு வந்து உட்கார்ந்திருக்கிறாங்க ஹுதைபியால. கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்டவர்கள் ஹுதைபியால இருக்கிறாங்க. எப்படிப்பட்ட நபித்தோழர்கள் இருக்கிறாங்க? அல்லாஹ்வின் தூதரே, உஸ்மானுடைய விஷயத்துக்காக ரலியல்லாஹு அன்ஹு நாங்கள் உயிரை கொடுப்போம் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பையத்து செய்தவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இன்னொரு முக்கியமான செய்தி, அங்க பிரச்சனை இஷ்யூ என்ன தெரியுமா? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தூதுவராக அனுப்பப்பட்டிருக்கிறாரு, அவர் கொல்லப்பட்டுட்டாரா இல்லையான்றதா என்ன பிரச்சனை. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நமக்கு சுபஹு புறம் பயான் தரப்படுகிறது. உங்கள்கிட்ட எல்லாத்தையும் ஒரு கேள்வி, இந்த சூழ்நிலையில சுபஹுக்கு பின்னால உங்களுக்கு ஒரு பயான் தரப்படுது, என்ன பண்ணுவீங்க? நம்மள பயானெல்லாம் மைக்கெல்லாம் கட்டிச்சு குதற மாதிரி அந்த நிமிஷ பயானெல்லாம். ஏன்? நம்ம சிச்சுவேஷன் வந்து இப்ப எதிரிகளை எதிர்கொள்ற நேரம். அவர்கள் வந்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு என்ன செஞ்சிட்டாங்க? இந்த மாதிரி செஞ்சிட்டாங்க. அதுதானே ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியாக அங்க பேசணும். சுபஹ் ஃபஜ்ர் தொழுத உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கு, அதாவது அலா இத்ரி சமாயின் கானத் மினஸ் ஸமா ஹதீஸ்ல வருது, கடுமையான ஒரு மழை பொழிஞ்சிருக்கு. ஃபஜ்ர்ல எழும்புறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபஜ்ர் எல்லாம் தொழுவிட்டு அந்த மக்களை பார்த்து என்ன செய்தி சொல்றாங்கன்னா, எல்லாரும் எதிர்பார்த்த செய்தி என்னதான் இருக்கும். ஆனா ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி என்னன்னு பாருங்க. ரசூலுல்லாஹ் சொல்ற, அல்லாஹு தஆலா இன்று சொன்னான், எனது அடியார்களில் ஒரு சிலர் என்னை ஈமான் கொண்டவர்களாகவும் ஒரு சிலர் என்னை நிராகரித்தவர்களாகவும் காலை பொழுதை அடைந்திருக்கிறார்கள். இப்போ கூட நம்ம என்ன விளங்குவோம்? இதை பத்தி தான் பேசப்படுது, அடுத்த அந்த ஒப்பந்தத்தை பத்தி தான் பேசப்படுது. அப்படிதான் நம்ம யோசிப்போம், அந்த பிரச்சனையை பத்தி தான். அப்படியே ஒன்றுமில்லாட்டி கூட இந்த உம்ராக்கு தடுக்கப்பட்டிருக்கிற அதை பத்தி தான் சொல்லப்படுது நம்ம நினைப்போம். அதுக்கு பின்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எதன் காரணமாக அல்லாஹ் தஆலா அப்படி சொன்னான் என்றால், நேற்று அதாவது பெய்த மழைக்கு இந்த நட்சத்திரம் தான் காரணம் என்று யாரெல்லாம் சொன்னார்களோ அவர்கள் என்னை நிராகரித்து விட்டார்கள், நட்சத்திரத்தை ஈமான் கொண்டு விட்டார்கள். யாரெல்லாம் இறைவனின் காரணமாக, அல்லாஹ்வின் காரணமாகத்தான் இந்த உலகத்தில் மழை பொழிந்தது என்று சொன்னார்களோ அவர்களெல்லாம் என்னை ஈமான் கொண்டார்கள், நட்சத்திரத்தை நிராகரித்து விட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா சொன்னான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ர் தொழுதுட்டு ஹுதைபியாவுடைய அந்த காலையில் அந்த மக்களுக்கு ஒரு விளக்கம் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் இங்கே சொன்னது என்ன? ஏகத்துவம், தௌஹீத். சொன்ன இடம் என்ன? மிக முக்கியமான மதீனால அவங்க ஹிஜ்ரத்துக்கு போனதுக்கு பிற்பாடு மக்காவுடைய எல்லையில வந்து உம்ராவுக்காக நின்று கொண்டிருக்கக்கூடிய, சொல்ல போனால் மீள் குடியேற்றம் மாதிரியான ஒரு கண்டிஷன், அது திருப்பி சொந்த ஊருக்குள்ள போற மாதிரியான ஒரு இடம். அந்த கட்டத்தில் ரசூலுல்லாஹ் மற்ற விஷயங்களும் பேசினார்கள். ஆனா ரசூலுல்லாஹ் அங்க பிரதானப்படுத்தி பேசிய தலைப்பு என்ன? இதுதான், ஏகத்துவத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு. அந்த இடத்துல நீங்க யோசிச்சு பாருங்க, நமக்கு இப்ப சொல்ற நேரத்தில் அதுல என்ன ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சிறந்த நபி தோழர்கள் பைஅத்து ரிதுவானோட கலந்து கொண்ட எல்லா நபி தோழர் இருக்கிற நேரத்தில் இதை ஏன் சொல்லணும்? அப்படி என்று சொன்னால், தௌஹீத் என்றது எல்லா கட்டத்திலும் விதைக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு எதிராக ஷைத்தான் எந்த நிமிடமும் எந்த செகண்டிலும் என்ன செய்யலாம்? எங்களுக்கு சதி செய்து விடலாம். வேற ரூட்டால வருவான். வேற ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, ரசூல் ஸல்லல்லாஹு இறுதி உரையில விளங்கப்படுத்துற நேரத்தில் என்ன சொன்னாங்க? இறுதி கட்டத்துக்கு வாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் வரலாற்றில் அந்த இறுதி கட்டத்துக்கு வாங்க. அதிலே நம்ம சீரால நம்ம என்ன பார்க்கிறோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி உரையில பேசுகிற நேரத்தில் என்ன சொல்றாங்க? இன்ன ஷைத்தான கத் யஇஸ அய்யுபத ஃபீ அர்திக்கும் ஹாதிஹி.
அதாவது இந்த பூமியில் ஷைத்தான் அவன் வணங்கப்படுவதை விட்டு நம்பிக்கை இழந்து விட்டான். அவன் வணங்கப்படுவதை விட்டும் நம்பிக்கை இழந்துட்டான். அங்கேயும் ரசூலுல்லாஹ் தௌஹீதை தான் பேசுறாங்க. ஆனால் அந்த இடத்துக்கு வருவான். திருப்பி என்ன சொல்றாங்க பாருங்க ரசூலுல்லாஹ், எல்லா நபித்தோழர்களையும் வச்சுட்டு ஷிர்கு என்ற இடத்துக்கு நீங்க போறதை விட்டும் ஷைத்தான் நம்பிக்கை இழந்துட்டான் இந்த பூமியில. ஆனால் வலாக்கின் பிமா தஹ்தகிரூன மின் அமாலிக்கும், உங்களோட அமல்களை எதெல்லாம் நீங்க அலட்சியமாக பார்ப்பீர்களோ அந்த அமல்களை கொண்டு இந்த இடத்திற்கு வருவான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எதெல்லாம் நீங்க அலட்சியமாக பார்ப்பீர்களோ அது அந்த அமல்களை அலட்சியமாக பார்ப்பீர்கள். நம்ம தொழுகையில் அத்தையாத்துல விரல செய்கிறது, நெஞ்சில இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு ஷிர்குக்கு வந்து சேருவான்னு நினைச்சிடக்கூடாது. வலாக்கின் பிமா தஹ்தகிரூன மின் அமாலிக்கும் அப்படி என்றால் வாழ்க்கையில வந்து சில விஷயங்களை நம்ம அலட்சியமா கருதிடுவோம். இது ஒரு விஷயம், இதால பிரச்சனை வருமா, இதால நம்மளை கொள்கை போகுமா, இது ஒரு சிக்கலா அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. அவைகளை புட்டிச்சு செய்தா ஏகத்துவத்தில் கொண்டு வந்து என்ன செய்வான் கேட்பான். எங்கெல்லாம் ஏகத்துவம் பாதிக்கப்படுகிறதோ, ஏகத்துவவாதிகள் ரெண்டு துண்டாக கொண்டு பண்ணிக்கிறோம், அதுக்கெல்லாம் இந்த ஹதீஸ் பொருந்தும். அதுக்கெல்லாம் இந்த ஹதீஸ் என்ன செய்யும், 100% பொருந்தும். வலாக்கின் தஹ்தகிரூன வலாக்கின் பிமா தஹ்தகிரூன மின் அமாலிக்கும், உங்களோட அமல்களை நீங்கள் அற்பமாக கருதக்கூடிய செக்ஷனால சைத்தான் வந்து ஏகத்துவத்தை உடைச்சிருவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல சொல்றாங்க. அப்படின்னா அர்த்தம் என்ன, ரசூலுல்லாஹ் என்ன பயப்படுறாங்க அந்த இடத்துலையும் ஏகத்துவம் என்ற சிந்தனையை ரசூலுல்லாஹ் பயப்படுறாங்க. மௌத்தாகின்ற நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோயில இருக்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹ் ஒரு துணியை வந்து முகத்துல போட்டிருந்தாங்க. அந்த துணியை எடுத்துக்கொள்வார்கள், முகத்துல தண்ணியை ஊற்றுவாங்க, திருப்பி என்ன செய்வாங்க முகத்துல போட்டுக்கொள்வாங்க. இப்படி ஒரு வேதனையில ரசூலுல்லாஹ் அந்த காய்ச்சல் என்ன செய்தார்கள், இருந்து கொண்டிருந்தார்கள். அந்த மாதிரி கடுமையான காய்ச்சல் ரசூலுல்லாஹ்வுக்கு 2 வாரமாக. அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சில மனைவிமார்கள் அந்த இடத்துல இருக்கிறாங்க. உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா இவங்கெல்லாம் வந்து எங்க போனவங்க, அபிசீனியாவுக்கு போனவங்க. ஏற்கனவே அபிசீனியா என்ன இடம், கிறிஸ்தவர்களுடைய இடம். அங்க போன அந்த நாட்களை பற்றியும் அங்க கண்ட காட்சிகளை பற்றியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்தில் பேசிக்க நிற்கிறாங்க. ஒரு மாரியாண்ட ஒரு மேரி என்ற ஒரு சேச்சை பத்தி பேசுறாங்க. ஒரு மேரி அப்படின்ற ஒரு சேச்சை பத்தி அவங்க பேசுறாங்க. அந்த சேர்ச் வந்து இப்படி இருந்துச்சு, அழகழகான உருவங்கள் எல்லாம் அதுல வரைஞ்சிருந்தாங்க, மக்களோட உருவத்தை எல்லாம் அதுல வரைஞ்சிருந்தாங்க. அந்த சேர்ச் இப்படி எல்லாம் அழகாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சேர்ச்சை பத்தி சும்மா பேசிக்கிறாங்க. அவ இந்த சாதாரண பேச்சு எல்லாருக்கும் வருகின்ற பேச்சு பேசிட்டு இருக்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்திலிருந்து திரையை எடுத்தாங்க. அந்த மூடின போர்வை எடுத்துட்டு சொன்னாங்க, உலாயிக ஷிராருல் ஹல்க் இன்தல்லாஹ், இவங்க தான் அல்லாஹ்விடத்திலேயே மிகவும் மோசமானவர்கள். உலாயிக இதா மாத ஃபீஹிமுர் ரஜுலு ஸாலிஹ் பனவ் அலா கப்ரிஹி மஸ்ஜிதா வ ஸவ்வரு ஃபீஹா தில்க ஸுவர், அவர்கள்தான் தங்களுக்கு மத்தியில் ஒரு நல்ல மனிதர் மரணித்து விட்டால் அவரை அங்க அடக்கி, அந்த பள்ளிக்குள்ள அடக்கி, அந்த வணக்கஸ்தலத்துக்குள்ள அடக்கி அவருக்கு ஒரு உருவம் வரைஞ்சி அந்த பள்ளியில் அவருக்குன்னு ஒரு அடையாளத்தை என்ன செஞ்சாங்க, ஏற்படுத்தி விடுவார்கள். லஅனத்துல்லாஹி அலல் யஹூதி வன் நஸாரா, யூத கிறிஸ்தவர்கள் மீது சாபம் உண்டாவதாக. எதன் காரணமாக, இத்தஹது குபூர் அம்பியாஹிம் மசாஜித், தங்கள் நபிமார்களுடைய கபர்களை எல்லாம் பள்ளிகளாக என்ன செய்தார்கள், எடுத்துக்கொண்டார்கள். அது சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அலா இன்னி அன்ஹாக்கும் அன் தாலிக் ஃபலா தத்தஹிதுல் குபூர மசாஜித், நான் உங்களை அதை விட்டும் தடுக்கிறேன், நீங்கள் கபறுகளை பள்ளி வாயில்களாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. யார் இருந்தது பக்கத்துல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள்ட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னால், இவர்கள் தான் வரலாறு பேசிக்கிறீங்க அபிசீனியால, உடனே நம்ம எழுமிந்து வேற எங்கெல்லாம் போனீங்க அப்படின்னு நம்ம கேட்போமே, அந்த மாதிரி எல்லாம் கேட்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே ரசூலுல்லாஹ்வுக்கு வர அச்சம் என்னன்னா, அவர்களுடைய கட்டிடக்கலை எப்படி இருந்துச்சு, அதல்ல, இது ஷிர்கான விஷயம், இதை எச்சரிக்கப்பட வேண்டிய விஷயம் என்பதனால உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவர்கள் தான் மோசமான மனிதர்கள், நல்லவர்களை அடக்குவார்கள். அந்த இடத்துல கபர் ஒன்று கட்டி சிலையை வச்சு அந்த வணக்கஸ்தலத்தை அவர்களுடைய அடக்கஸ்தலமாக செஞ்சிருவாங்க, மாட்டி விடுவார்கள் என்று ரசூலுல்லாஹ் உடனே எச்சரிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அதுக்கு பின்னால மவுத்து வரைக்கும் எச்சரித்து கொண்டே இருந்தார்கள் இந்த சப்ஜெக்ட். யூத கிறிஸ்தவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாவதாக, தங்கள் நபிமார்களுடைய கபர்களை பள்ளிகளாக எடுத்துக்கொண்டார்கள் என்று தொடர்ந்து நபித்தோழர்களுக்கு எல்லோருக்கும் சொல்லி, யார் இருக்கிறதெல்லாம்
அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹு, அது போல மிக 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 சிறந்த ஏகத்துவத்தில் உறுதியாக உள்ள ஹுதைஃபா இப்னுல் யமான், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு போல சிறந்த நபி தோழர்கள். அவர்கள்ட்ட எல்லாம் திருப்பி திருப்பி எதை சொல்றாங்க ரசூலுல்லாஹ்? தங்களோட நபிமார்களுடைய கபர்களை பள்ளிகளாக எடுத்துக்கொண்டார்கள். உங்களை எச்சரிக்கை. வேற எதையாவது ரசூலுல்லாஹ் அங்க பேசினாங்களா? ஒரே ஒரு மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் ரசூலுல்லாஹ் பேசுறதுக்கு எடுத்தாங்க, எடுத்து விட்டுட்டு போயிட்டாங்க. காரணம், அதை எடுத்தால் இந்த ஏகத்துவத்தில் உள்ள சகோதரர்கள் பிரிஞ்சிருவாங்க என்ற ஒரு சிந்தனை தான் என்பதை அந்த செய்தியில் நீங்க புரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்றால், அடுத்த ரசூலுல்லாஹ்களுக்கு பிறகு யார் ஆட்சியாளர், ரசூலுல்லாஹ்களுக்கு பிறகு யார் ஆட்சியாளர் என்ற செய்தி சொல்லிட்டு போறத அங்க கொஞ்சம் எதிர்பார்ப்பு இருந்துச்சு, ஒரு விருப்பம் அங்க இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் ஒரு கொண்டு வாங்க, நான் எழுதி தாரேன் அப்படின்னு சொன்னாங்க. ஒன்றே நான் என்ன செய்கிறேன், இங்கே பின்னால வழி தவறாமல் இருந்து விடுவதற்காக நான் ஒன்று எழுதி தருகிறேன் அப்படின்னு ஒரு செய்தி எடுத்துட்டு வரான். எழுதி தருகிறேன் வந்தோடனே அங்க பேச்சு கொஞ்சம் அப்படி இப்படி என்ன கொஞ்சம் ஒருத்தர் மாறி பேச, ஒருத்தர் அப்படி பேச, கொஞ்சம் பேச்சு ஆரம்பிச்சது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, விட்டு விடுங்கள், இப்பொழுது நான் இருப்பதே சிறந்தது, இப்பொழுது நான் இருப்பதே சிறந்தது, விட்டு விடுங்கள், இந்த சப்ஜெக்டை பேச வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். ஆனா இறுதி வரைக்கும் எச்சரித்துக் கொண்டே இருந்தது எது? இந்த ஏகத்துவம் விஷயத்தை ரசூலுல்லாஹ் எச்சரித்துக் கொண்டே இருந்தார்கள் என்பது உண்மையிலேயே அதை படிக்கிற நேரத்தில் நபி அவர்கள் பயந்தது இந்த சமுதாயத்தில் ஷிர்க்கும் குஃப்ரும், ஷிர்கையும் குஃப்ரையும் எதிர்த்தவர்களுடைய பிரிவையும் ரசூலுல்லாஹ் கடுமையாக என்ன செய்தார்கள், பயந்தார்கள் என்பதை அந்த கடைசி நிமிடம் வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். சொல்லிட்டு இவளோட நிறுத்தல ரசூலுல்லாஹ் அந்த இறுதி கட்டத்தில். அடுத்ததா என்ன பார்க்கறாங்கன்னா, தானும் நபி தானே, தானும் நபி, தனக்கு இந்த பிரச்சனை இந்த சமுதாயம் செஞ்சிடக்கூடாது. நிச்சயமாக ரசூலுல்லாஹ் அதுல எங்களை நினைக்கல, தாபீன்களை நினைக்கல, தபு தாபீன்களை நினைக்கல. யாரு நினைச்சாங்க? சஹாபாக்களை தான் நினைச்சாங்க. ஏன் அடக்க போறது யாரு? சஹாபாக்கள் தான் என்ன செய்யறாங்க, அடக்க போற முதல் வழிகாட்டல் அந்த சஹாபாக்களுக்கு கொடுக்கணும் என்பதனால ரசூலுல்லாஹ் அதை சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது லா தஜ்அலு கப்ரி வதனன் யுபத் வலா தத்தகிது கப்ரி ஈதா, என் கபரை வணங்கப்படுகின்ற சிலைகளாக மாற்றிவிட வேண்டாம், என் கபரை பெருநாள் கொண்டாடப்படுகின்ற இடமாக மாற்ற வேண்டாம் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறார்கள். உண்மையிலேயே ஷிர்க்கு எல்லா வகையிலும் வந்துருமன்றதுக்கு ஆதாரம் ரசூலுல்லாஹ் இந்த செய்தி என்னத்துக்கு சொன்னாங்க, என் கபரை பெருநாள் கொண்டாடும் இடமாக எடுக்க வேண்டாம் என்று ஷிர்க் வந்துருமன்றதுக்கு. இந்த ஹதீஸையே ஆதாரமா எடுத்துட்டாங்க. எதுக்கு? அங்க போலாம் ஷிர்க் வைக்கலாம்ன்றதுக்கு ஒரு ஆதாரமா இதை எடுத்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் பெருநாள் கொண்டாடும் இடமாக எடுக்க வேண்டாம் வேண்டாம் அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்க வருஷத்துக்கு 2 முறை வரவானா, டெய்லி வாங்கன்னு அர்த்தம் அப்படின்ட்டான். எப்படி? இப்ப பெருநாள் கொண்டாடும் இடம் என்ன, பெருநாள் கொண்டாடுறது வருஷத்துக்கு எத்தனை முறை? 2 முறை. அந்த மாதிரி எல்லாம் என்ன கபருக்கு வந்துடுவானா, டெய்லி வாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த ஹதீஸ் அப்படியே மாத்தி விட்டாங்க. இந்த ஹதீஸ அப்புறம் அப்பா இவ்வளவு பெரிய ஒரு வழிகேடு இதுக்குள்ள வரலாம் என்பதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என் கபரை நீங்கள் என்னது வணங்கும் இடமாக எடுக்க வேண்டாம் என்று ஏகத்துவ சமுதாயத்துக்கு சொல்லி எச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, ஃபலம்மா குபித் ஃபலவுலா தாலிக், ஆயிஷா இந்த எச்சரிக்கை இல்லை என்றால் ல அப்ரஸு கபரஹு, அவருடைய கபரை வெளியே அடக்கி இருப்பார்கள், வீட்டுக்கு வெளியே கொண்டு போய் என்ன செஞ்சிருப்பாங்க, அடக்கி இருப்பார்கள். கைர அன்னஹு குஷியா யுத்தஹத மஸ்ஜிதா, பள்ளியாக ஆக்கி விடுவார்கள் என்ற அச்சத்துல தான் வீட்டுக்குள்ள அடக்கினாங்க. வெளியே எங்கேயே அடக்கினா அதுக்கு ஒரு பள்ளியை கட்டிடுவாங்கன்ற பயத்துல தான் வீட்டுக்குள்ள அடக்கினார்கள் என்று சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க. இப்ப ஒரே ஒரு தவறு நடந்தது. அந்த தவறை விட என்ன, பள்ளி அப்படி டெவலப் ஆகி அதுக்குள்ள எடுத்துட்டாங்க. இப்ப பாருங்க, வெளியே இருந்திருக்க என்ன நடந்தது, மஸ்ஜித் நபவி பக்கத்துல பள்ளி கட்டையலாம் என்பதனாலதான் அந்த அப்படியே கொஞ்சம் லைட்டா அதை உள்ளுக்கு எடுத்துக்கொண்டாங்க அந்த காலத்துல, வலீத் இப்னு அப்துல் மலிக் ஆட்சி காலத்தில். ஆனால் வெளியே அடக்கி இருந்தா தனிப்பள்ளி என்ன செஞ்சிருப்பாங்க, கட்டி. இமாம் புகாரி அந்த ஹதீஸ் எல்லாம் பதிவு செஞ்சது. அங்க அவருக்கு கபர் கட்டி வச்சுக்கிறாங்க. யாருக்கு? இமாம் புகாரி தான் லஅனத்துல்லாஹி அலல் யஹூதி வன் நஸாரா என்ற செய்தியெல்லாம் பதிவு செஞ்சது. ஹர்தனிக் என்ற அவருடைய அந்த புகாராவுடைய ஏரியால அவருக்கு பள்ளி கட்டி வச்சுக்கிறாங்க, தர்கா கட்டி வச்சுக்கிறாங்க எழுதினவருக்கு. அதனால இந்த சமுதாயம் யாரை என்ன செய்யாது, கூட்டுதா ஏகத்துவம் பேசும். இந்த ஆள் பேசின மாதிரி யாரா ஏகத்துவம் பேசினாரா, கட்டுரா கபரேன்னு அவருக்கு முதல்ல கட்டி விட்டுருவாங்க. இதுதான் எங்களோட சமுதாயத்துடைய பிரச்சனைகள்ல உண்டு. அவர் என்ன சொன்னான்னு பாக்குறதை விட அவர் அவ்வளவு பேசிக்கிறார், அவரை நம்ம சும்மா விடலாமா அப்படி என்ன, இப்படி பேசக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் என்ன அந்த சமுதாயத்துக்கு வரும் என்பதை ரசூலுல்லாஹ் பயந்தார்கள் என்பதில் என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இந்த ஃபிக்ஹ் நபித்தோ. இப்ப இந்த செய்தியெல்லாம் நம்ம என்ன பார்க்கிறோம், ஆரம்பிச்சதுலயும் அதே வலு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடையில ஹுதைபியால அதே வலுவை நம்ம பார்க்கிறோம்.
மரணிக்கிற நேரத்தில் அதே சப்ஜெக்ட் என்ன செய்யற பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடையதான் நபித்தோழர்கள் எப்படி நடக்கிறாங்கன்னு பாருங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு பிரயாணத்தில் இது வராங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கவில்லை என்ற பேச்சு மக்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ரசூலாங்களா என திப் தஹய்ய வ மையிதான் முத்தமிட்டார்கள். சிந்தனையில என்ன ஓடுதுன்னு பாருங்க. அடுத்த ஆட்சியாளரை பத்தி தான் மிம்பர்ல முதலாவது பேசணும். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு மூத்தாயிட்டாங்க, அடுத்த நம்ம முதலாவது சமூக காரியங்கள் அடுத்த தலைவர் யாருன்னு பார்க்க இதான் பேசணும். அபூபக்கர் எல்லாம் ஏறிட்டு முதலாக பேசுறாங்க. மன்கான யஅபுது முஹம்மதன் ஃபல்யஅலம் அன்ன முஹம்மதன் கத் மாத். முஹம்மதை யார் வணங்கி கொண்டிருந்தார்களோ அவர் தெரிந்து கொள்ளட்டும், முஹம்மது மரணித்து விட்டார். வமன்கான யஅபுதுல்லாஹ் ஃபல்யஅலம் அன்னல்லாஹ ஹய்யுல் லா யமூத். யார் அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருக்கிறார் அவர் தெரிந்து கொள்ளட்டும், அல்லாஹ் உயிரோடு இருக்கிறான், மரணிப்பதில்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு முதல் ஹலீஃபாவுடைய ஸ்டேட்மெண்ட் மிம்பர்ல. என்ன பேசினாங்க அந்த இடத்துல? இணை வைப்பு என்பது வரக்கூடாது. அதை அவர் ரசூலுல்லாஹ்வோட காலத்துல மிகவும் நெருக்கி நெருக்கி வைத்திருந்த நபித்தோழர் மிம்பர்ல ஏறி என்ன செய்யறாரு பேசுறார் என்றால், பக்கத்தில் இருந்த தோழருக்கு தான் அந்த நபியுடைய உயிரோட்டமும் உணர்வும் சிறந்த முறையில் என்ன செய்யும் விளங்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் தோழர் முதல் ஹலீஃபா மிம்பர்ல இருந்து பேசிய அந்த முதல் வார்த்தை என்ன தெரியுமா? முஹம்மத் ஒரு நபி, ஒரு தூதர், அவர் மரணித்து விட்டார். அல்லாஹு தஆலா அவருக்கு 2 மரணத்தை தரமாட்டார். யாரெல்லாம் அவரை வணங்கி கொண்டிருந்தாரோ தெரிஞ்சு கொள்ளட்டும், முகமது மௌத்தாகிட்டார், மௌத்தாகிறவர் வணங்கப்படக்கூடாது என்ற செய்தியை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி என்ற வார்த்தையை சொல்லாம மத்த எந்த வார்த்தையும் சொல்லாம மன்கான யஅபுது முஹம்மதன் கொஞ்சம் அழுத்தி சொல்றாங்க. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றார், வமா முஹம்மதுன் இல்லா நபி. நபி என்றது உயர்ந்த ஸ்தானம், நபி என்பது உயர்ந்த ஸ்தானம். ஆனா அல்லாஹ் ஏகத்துவத்தை பத்தி பேசுற நேரத்துல வமா முஹம்மதுன் இல்லா நபி, முஹம்மது நபியை தவிர வேறு இல்லை. எப்படி சொல்றான்? நபி என்பது உயர்ந்த ஸ்தானம் மனிதர்களுக்கு. அத ஏகத்துவம் சொல்ற நேரத்தில் வமா முஹம்மதுன் இல்லா நபி, முஹம்மத் ஒரு தூதர் தான் என்று வேறில்லை. இந்த வார்த்தை அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதல் முறையாக நான் அபூபக்கர் ஓத கேட்பது போன்றிருந்தது. அந்த இடத்துல ஓதி காட்டினார் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப நம்ம வரலாற்றில் பார்க்கிறோம் ஏகத்துவம் என்ற செய்தி மிக அழகான முறையில் இந்த சமுதாயத்தில் ஆரம்பம், இடையில், இறுதியில், மரணத்துக்கு பின்னால் என்று பல கட்டங்களை நம்ம பார்க்கிறோம். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காலித் இப்னு வலீதை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, காலித் இப்னு வலீதை நீங்க ஆட்சியிலிருந்து நிறுத்துங்க, அந்த போர் தளபதியிலிருந்து நிறுத்துங்க அப்படின்றாங்க. யாருக்கு இந்த சிந்தனை வரும்? அவரால் தான், அதாவது யுத்த களத்தில் அவருடைய லீடிங்கால் அவருடைய வழிகாட்டலால் பலவிதமான யுத்தங்கள் வெற்றி நடந்துட்டு. தோல்வி அடைகிற கட்டம் வந்தால் அந்த முஸ்லிம்களை காப்பாற்றி தோல்விக்குள் அகப்படாமல் திருப்பி கொண்டு வந்துருவார், மூத்தா யுத்தத்தில் மாதிரி. அப்படியான ஒரு சாணக்கியம் நிறைந்த ஒரு தலைவர். இந்த காலித் இப்னு வலீத ஒரே பார்த்தாலும் அபூபக்கர் அட்வைஸ் பண்றது, நிறுத்திடுங்க அவர் தலைவர் பதிலிருந்து, அவர் தளபதியிலிருந்து நிறுத்துங்க என்று. அபூபக்கர்லாம் நிறுத்தவே இல்லை. ஆனா இத்தனைக்கு ஒரு தவறு அவர் செய்யல. நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு யார் சொல்றது? உமர்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பார். உமர்லாம் ஆட்சிக்கு வர, ஆட்சிக்கு வந்தோடனே நான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு சொன்ன ஆலோசனையை நான் இப்ப செய்யாது விட்டால் நான் சரியான ஆலோசனை செய்யல, சும்மா ஒரு உள்நோக்கத்துக்காக என்ன செஞ்சுக்கிறேன் ஆகிரும். உடனே கடிதம் எழுதுறாரு. அங்க யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. யாரோடு? கிறிஸ்தவ உலகத்தோடு, அவர்களுடைய அநியாயங்களுக்கு யுத்தம் நடந்து கொண்டிருக்குது. கடிதம் எழுதுறார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூ உபைதாவுக்கு, நான் ஃபைன்னி அஸல்து காலிதன் வ வல்லைதுக், அபூ உபைதா உங்களை நியமிச்சிட்டேன், காலிதை நான் அவருடைய தளபதி பதவியிலிருந்து நீக்கிவிட்டேன் அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதுறார். இந்த செய்தியை மறைச்சிடறார் அபூ உபைதா. மறைச்சிட்டு யுத்தம் நடந்துட்டு இருக்கிறார். கொஞ்சம் டைம் போட்டு செய்தி கொஞ்சம் அப்படி காலிதுக்கு வந்துட்டு, காலித் அபூ உபைதா கேட்கிறார், இப்படி ஒரு செய்தி வந்துச்சா அப்படின்ட்டு. ஆமன்றாரு. எப்படி? அப்ப நீங்க தளபதியாக இருக்க எப்படி ஏண்ட தலைமை தூக்கி இருந்து நீங்க யுத்தம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படி என்று சொல்லி அபூ உபைதாவோடு முரம்பர்றார் காலித். அப்படின்னா என்ன? நீக்கினால் என்று சொல்லி இருக்கிறோம், நான் அதுல என்ன செஞ்சிருப்பேன், உங்களுக்கு கீழிருந்து நான் போராடி இருப்பேன் காலித் இப்னு வலீத் சொல்றார். எப்படிப்பட்ட ஒரு பணிவு வருமா நம்ம தலைவர்களுக்கு மத்தியில் இந்த பணிவெல்லாம்? இவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சு ஒரு உச்சகட்டமான இடத்துல இருக்கிற நேரத்தில் அந்த யுத்த களத்தை தலைகீழா திருப்பிடலாம். அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு கடிதத்தை எழுதுறாங்க. அந்த நேரத்தில் காலித் இப்னு வலீத் சொல்ற வார்த்தை அபூ உபைதாவுக்கு. அப்ப அதுக்கு பின்னால யுத்தமெல்லாம் முடிகிறது. காலித் இப்னு வலீத் என்ன அதிலிருந்து நீக்கப்பட்டார்.
உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு சொன்ன காரணம் என்ன தெரியுமா? நான் ஏன் ஹாலிதை நீக்கிறேன் என்றால், இன்னமா யன்சுருல்லாஹு தீனஹு, அல்லாஹ் ஹாலிதுக்கு உதவி செய்யல, தன் தீனுக்கு உதவி செய்கிறான் என்பதை இந்த மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா ஹாலித் இப்னு வலீதுக்காக இந்த உதவி அல்ல, தன் தீனுக்கான உதவி என்பது இன்னமா யன்சுருல்லாஹு தீனஹு ஃபஇன்னி மா அஸல்துஹு லிஹியானா, அவரை மோசடிக்காக எதுக்காக நான் நீக்கவில்லை, இந்த தீனுக்கான உதவியை தவிர இது ஹாலித் இப்னு வலீதுக்கான உதவி அல்ல என்பதை இந்த மக்கள் என்ன செய்ய வேண்டும், விளங்க வேண்டும் என்பதற்காக வாழ்ற நாளிலேயே ஹாலித் எடுத்து வச்சு மற்றவரை தலைவராக வச்சு பல யுத்தங்களை வெற்றி பெற வைத்து காட்டினார். யாரு? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உதவி தீனுக்கு தான், எந்த தனிநபருக்கும் இல்லை என்பதை காட்டினார்கள் என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். என்ன உள்ளத்துல ஓடிக்கின்றது? ஏகத்துவம். உமர் இப்னு கத்தாபுக்கு இது ஷிர்க்ல போய் என்ன செய்யக்கூடாது, முடியக்கூடாது, குஃப்ர்ல போய் முடியக்கூடாது. ஹாலித் இப்னு வலீத் அவர்கள் மரணிக்கிற நேரத்தில் சொன்னார்கள், பக்கத்தில் உள்ள தோழரை பார்த்து, லஇன் மாத உமர், உமர் மரணித்து விட்டால், மரணப்படுக்கையில சொல்றாரு, உமர் மரணித்து விட்டால் லதரயன்ன உமூரன் துன்கிருஹா, மார்க்கத்துக்கு முரணான பல அம்சங்களை நீங்கள் காண்பீர்கள் என்று ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார். மௌத்துடைய நேரத்தில் என்ன சொல்றாரு? உமர் மரணித்தால் மார்க்கத்துக்கு முரணான பல அம்சங்களை நீங்கள் காண்பீர்கள். உமர் தான் அதுக்குரிய பாபாக என்ன செஞ்சாரு, தடுத்து கொண்டிருந்தார். அப்படி என்றால் அந்த நபித்தோழர்களுடைய உயிர் மூச்சில ஓடியது என்ன? ஏகத்துவம். ஷிர்க்ல குஃப்ர நாங்கள் போய்விடக் கூடாது, அதற்காக வேண்டி தன்னை நீக்கினாலும் கூட அதை ஒரு பொருட்டாக எடுத்து சமுதாயத்தை பிளவுபடுத்தாமல் ஏகத்துவம் ஒன்றுக்காக அவர்கள் நடந்து கொண்ட அந்த முறையை நம்ம பார்க்கிற நேரத்தில் அந்த ஃபிக்ஹ் என்ன, நம்மளோட ஃபிக்ஹ் என்னன்னு யோசிக்க பார்க்கிற நேரத்தில் அவ்வளவு என்னது ஆச்சரியமாக இருப்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய டோட்டல் சீராவிலும் அவர்கள்ட்ட பயின்ற அந்த நபித்தோழர்களுடைய வரலாற்றிலும் அந்த ஏகத்துவம் என்ற ஒரு இலக்கை வைத்து ஷிர்க் என்கின்ற ஒரு காரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு நடந்து கொண்டதெல்லாம் பார்க்கிற நேரத்தில் ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு செய்தி, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் உரியதுதான் என்றாலும் நபி அவர்கள்ட்ட ஒரு படிப்பினை அதில் பெறலாமோ என்ற ஒரு காரணமாக ஒரு செய்தியை சொல்றேன். சகீஃப் கோத்திரத்தினர்கள் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட நாங்கள் இஸ்லாத்துக்கு வருவோம், இஸ்லாத்துக்கு வர போறோம், ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்ள போறோம், ஆனா ஒரு நிபந்தனை, லா ஜிஹாத் வலா சதகா, ஜிஹாதும் செய்ய மாட்டோம், தர்மமும் செய்ய மாட்டோம், அப்படின்ற இஸ்லாத்துக்குள்ள வரோம் அப்படின்னு சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்க, உங்களோட ஷர்த்தை நான் ஏற்றுக்கொண்டேன், உங்களோட நிபந்தனையை நான் என்ன செஞ்சேன், ஏற்றுக்கொண்டேன், நீங்க இஸ்லாத்துக்குள்ள வாங்கன்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்கிட்ட கேட்கிறாங்க, எப்படி சதகா இல்ல ஜிஹாத் இல்லை என்று சொன்ன போறோம் நீங்க எப்படி ஏத்துக்கணீங்க? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சயதஸத்தகூன் வ யுஜாஹிதூன், தர்மம் செய்வார்கள், அவர்கள் யுத்தமும் செய்வார்கள், தர்மமும் செய்வார்கள், யுத்தமும் செய்வார்கள். முதலாவது இஸ்லாத்துக்குள்ள அவங்க வாரத்துக்கான வேலையை ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க. அவர்கள்ட்ட அந்த நிபந்தனையை போட்டு இஸ்லாத்துக்குள்ள வராங்க. இஸ்லாத்துக்குள்ள வந்த பின்னால உடனே தர்மம் செய்யணும்ன்ற கடமை இல்லை, உடனே ஜிஹாத் செய்யணும்ன்ற கடமை இல்லை. அந்த தேவை வருகின்ற பொழுது அதை என்ன செய்யணும், செய்யணும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அவங்க செய்வார்கள். இது ரசூலுல்லாஹ்களுக்கு மட்டும் உரியதுதான். நாங்க யாருக்கும் அப்படி ஒரு ஆள் வராரு நம்மகிட்ட இஸ்லாத்தை ஏற்றுக்கல, இந்த நான் இந்த ஃபஜ்ர் தொழுகிற ஐடியாலாம் நமக்கு இல்லை, வேறுபட இஸ்லாத்துக்குள்ள வரேன் அப்படின்னா ஓகே, நானும் அப்படித்தான் நீங்களும் அப்படித்தான் சொல்லி என்ன அப்படி எடுத்துக்கிறது என்ன மார்க்க ரீதியாக வந்து கூடாது, அந்த நிபந்தனையால் நம்ம போட இயலாது. ஆனால் இது ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சு கொள்றோம், ஒரு மார்க்க சட்டத்தை நம்ம விளங்கிக் கொள்றோம். என்ன தெரியுமா, எப்பொழுதும் முதல் பார்வையாக இஸ்லாத்துக்கு வருகின்ற எதிர்க்கணும், ஏகத்துவத்துக்குள்ள இவனை எப்படியா என்ன செஞ்சிடணும், எடுத்திரணும் என்கின்ற ஒரு சிந்தனை தான் நம்மகிட்ட இருக்கு. அதுதான் ரசூலுல்லாஹ் அதுல இருந்து காட்டுது. ஒருத்தர் வந்து இஸ்லாத்துக்குள்ள ஏற்றுக்குள்ள வராரு, இந்த ஃபிக்ஹ் இந்த செய்தி உங்கள்கிட்ட இல்லைன்னு வைங்கள, ரசூலுல்லாஹ் வரலாற்றுல இப்படி ஒரு சம்பவம் நடந்து இல்லைன்னு வைங்கள, நீங்க இந்த மாதிரி நடந்து கொள்ள மாட்டீங்க. நான் சொல்ற செய்தி பாருங்க, ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வராரு, எனக்கு இஸ்லாத்துல சரியான விருப்பம், அவனுடைய ஏகத்துவத்தை எல்லாம் பார்க்கிற நேரத்தில் நினைச்ச விருப்பமா இருக்குது, இந்த ஹத்துனா உண்டு சொல்றாங்க தானே, அதுதான் நம்மளுக்கு பெரிய பிரச்சனை. அது இல்லாமலாம் இஸ்லாத்துக்குள்ள வரையலாதான்னு ஒருத்தர் கேட்கிறாரு. அதெல்லாம் சரி வராது, முதல் வேலை அதுதான், நீ வந்த உடனே என்ன உனக்கு முதல் வேலை அதான்டா. அவன் என்ன செய்வான், ஓ நமக்கு வான இஸ்லாம் போயிடுவான் வைங்களே. இந்த மாதிரி பேசாமல் இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு அதெல்லாம் ஒரு நிபந்தனையே இல்லை, அதெல்லாம் ஒரு நிபந்தனை இல்லை. நீங்க இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு உங்களுக்கு என்ன கடமை, வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முகமது அல்லாஹ்வுடைய தூதர், இஸ்லாத்துக்குள்ள வாங்க. அதுக்கு பின்னால நீங்க செய்ய வேண்டிய கடமைகள் இது ஒரு கடமை, செய்யாது விட்டால் பாவம், அவ்வளவுதான். அதனால் நீங்க இஸ்லாத்தை விட்டு வெளியே போறதோ இல்லை. ஆனா நிறைய பேர் நீ லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னியோ இல்லையோ, ஹத்னா செஞ்சா தான் முஸ்லிம் அப்படின்னு ஒரு சிலர் இருக்கிறாங்க. அது வந்து அதுதான் முதல் நீ இஸ்லாத்துக்கான, அதுக்கப்புறம் லா இலாஹ முஹம்மது ரசூலுல்லாஹ் நீ வேற டைம்ல சொல்லிக்கலாம்.
இதுதான் முதலாவது விஷயம் என்று சொல்ற மாதிரி உள்ளவங்க இருக்கிறாங்க. அப்ப என்ன நீங்க புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், இந்த ரசூலுல்லாஹ்வுடைய இந்த சப்ஜெக்டை பார்க்கிற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்துக்குள்ள வருவதில் எடுத்த அந்த ஆர்வத்தை பார்க்கிற நேரத்தில் அந்த நிபந்தனையோடு ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கொண்ட அந்த உரிமை நமக்கு இல்லை. ஆனால் அந்த செய்தியில் நம்ம ஒன்றை புரிந்து கொள்கிறோம், ஒரு இஸ்லாத்துக்கு வர நேரத்தில் வேற விஷயங்கள் தடங்களாகி விடக்கூடாது. வேற விஷயங்கள் அவருடைய ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்றது அவருக்கு முதல் பிரதானம். ஏன்னா அதான் நிரந்தர நரகம். சைத்தான் என்ன செய்யறான்னு சொன்னா, மத்த விஷயங்கள் எல்லாம் கொண்டு வந்து ஒருத்தர் இருக்கிறாரு, சிகரெட் குடிச்சுக்கன்னு இருக்கிறார், அவர் சிறுக்கும் செய்யறார். அவன்கிட்ட நம்ம என்ன சொல்லணும்? சிறுக்கு வைக்கிறது உங்களை நிரந்தர நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் அப்படி எடுத்து நம்ம சொல்றோம். இப்படி சொல்ற நேரத்தில் சிகரெட்டை நம்ம சொல்லத்தான் வேணும், அதுவும் பிழைன்னு சொல்லணும். ஆனால் இதை சொன்னா சிறுக்கையும் சேர்த்தந்தால் என்னது கவனம் எடுக்காம போயிடுவார்னா நம்ம என்ன செய்யணும்? அவன் கவனம் எடுக்காம போறதுக்கு நாங்க என்ன செய்ய? நான் சொல்றதை சொல்லத்தான் செய்வேன்னா நம்ம ஒன்றும் செய்யலாது. ஆனால் அவன் வரணும் என்ற ஒரு ஆர்வமும் எண்ணமும் என்கிட்ட இருந்தேன். நான் எதையும் விட்டு கொடுக்கல, நான் எதையும் என்ன செய்யல, விட்டு கொடுக்கல. அவன்கிட்ட அந்த சிறுக்குல இருந்து அவனை நான் தவிர்த்து எடுக்கணும் அப்படி என்றால், இதனால நீ நிரந்தர நரகம் போவாய், இதனால நீ நிரந்தர நரகம் போவாய், உனக்கு ஜனாசா தொழுவிக்க முடியாது, உனக்கு சொத்து விஷயத்தோட இப்படியெல்லாம் குஃபரெல்லாம் இதுல இருக்கிற ஷிர்க், இது நீ இதுல இருந்து மாற வேண்டும் என்றெல்லாம் அவன்கிட்ட சொல்லி அவனுக்கு ஏகத்துவத்தை விளங்கப்படுத்துவதுதான் எமது முதல் கடமை என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லக்கூடிய செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல வருகிறது. ஆயிஷா நாம் சொல்றாங்க, சாராயத்தை அல்லாஹ் தஆலா மக்காவிலே தடுத்திருந்தால் நிறைய பேர் மறுத்திருப்பார்கள் அப்படின்னு சொல்றாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. சஹீஹ் முஸ்லிம்ல வருது. அல்லாஹ் தஆலா அதை என்ன செய்யறான்? மதீனால வச்சு தடுக்கிறான். அவர்களுடைய மனம் ஒரு பண்பட்ட பிறகு அதுக்காக வேண்டி நான் சொல்ல வர புரிஞ்சுக்கணும், தலைகளா புரிஞ்சிடாமிக்கணும். வார டைம்ல கொஞ்சம் லைட்டா நீங்க குடிச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. கொஞ்சம் ஒரு 10 வருஷம் போனவரும் அப்படி அதெல்லாம் அர்த்தம். நான் இந்த செய்தியில் இருந்தெல்லாம் நேரடியாக நம்ம புரிஞ்சுக்கல, அது அல்லாஹ்வுடைய ரைட், ரசூலுல்லாஹ்வுடைய உரிமை, அது உள்ளது. ஆனா அதுல இருந்து ஒரு பொது செய்தியை நம்ம புரிஞ்சு கொள்றோம் என்னன்னா, இஸ்லாத்துக்கும் ஏகத்துவத்துக்கும் தௌஹீதுக்கும் கொடுக்கப்படுகின்ற முக்கியத்துவத்துக்கு ஈக்குவலாக வேற எந்த ஒன்றுக்கும் நம்ம கொடுக்க கூடாது. அதைத்தான் நம்ம சொல்ல வந்தோம். அந்த ஈக்குவலாக அந்த இடத்துக்கு வேற எதுவுமே இல்லை. அதுல கட்டு போனால் வழிகேடு, குஃபுர், ஷிர்க், அந்த இடத்துக்கு மற்றவைகள் என்ன செய்யாது, வராது என்கின்ற அந்த சரியான விளக்கத்தை நம்ம சீராவுடைய ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் என்ன செய்கிறது எங்களால் பார்க்க முடிகிறது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் இயன்றளவு இந்த வரலாறுகளின் ஊடாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சீராவில் எப்படி, இப்ப நான் போட்டது முழுமையான செய்தி அல்ல, நீங்க இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஏகத்துவத்துக்கு எப்படியெல்லாம் என்னென்ன கட்டங்களில் எல்லாம் எப்படியெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தார்கள், அதை என்ன சம்பவங்களோடு என்று சொல்லி நம்ம தேடி பார்க்கிற நேரத்தில் நமக்கு புரியாத சில விளக்கங்கள் எல்லாம் இந்த வரலாற்றோடு சேர்ந்து பார்க்கிற நேரத்தில் என்ன செய்கிறது, புரிகிறது, சில தெளிவுகள் கிடைக்கிறது. இந்த தஅவா களத்திலே ஏகத்துவம் என்ற பகுதி ஒரு செய்தி, அதை ரசூலுல்லாஹ் நடைமுறைப்படுத்தினதா சீரா, நடைமுறைப்படுத்தி காட்டின வடிவம் சீரா. அதோடு சேர்ந்து பார்க்கிற நேரத்தில் பல விளக்கங்கள் நம்மளால் என்ன செய்ய முடிகிறது, கிடைக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மார்க்க விளக்கத்தை புரிந்து இந்த அமைப்பில் நாம் கொள்கையாக ஏற்று மற்றவர்களுக்கு பிரச்சாரம் செய்கின்ற மக்களாக அனைவரையும் ஆக்கியால் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.